மீரா, உனக்கு வேணா என்ன தெரியாம இருக்கலாம். ஆனா நம்ம 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல ஒன்னா ஒரே ஃப்ளோர்ல வேலை செய்யறோம். ஒரே கேன்டீன்ல தான் சாப்பிடுறோம். நான் ஈஸியா யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன மாதிரி லூசருக்கெல்லாம் உன்ன மாதிரி ஒரு தேவதை கிட்ட பேச தகுதி இல்லதான். ஆனா நீ ரொம்ப அமேசிங்கா இருக்கிறதுனால ஒரு தடவை ட்ரை பண்ணோம்ல. உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த சிரிப்பு தான் மீரா. அப்புறம் அழகா சிவப்பா இருக்கிற கண்ணும் இன்னும் சிவப்பாகும். அப்படியே உன் கண்ணு மூடிட்டு நீ சத்தமா சிரிப்ப, ஒரு சின்ன குழந்தை மாதிரி. மீரா, உனக்கு ரொம்ப நல்ல மனசு. அதனாலதான் நீ எப்பவுமே எல்லாரோட கண்ணை பார்த்து பேசுற. உன்கிட்ட வந்து யார் பேசினாலும் சரி, அவங்க பேசுறத கேட்க ஒருத்தர் இருக்காங்கன்னு அவங்க நினைப்பாங்க. அதனால உன் கூட நான் ஃப்ரெண்ட் ஆகணும். குள்ள இருக்கிற நல்ல குணம் எனக்குள்ளேயும் வரணும். நீதான் என்னோட எவரெஸ்ட் மீரா. என்னோட தகுதியை தாண்டி எட்டாத ஒரு உயரத்துல நீ இருக்க. அது உன் மனசுல இடம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. தகுதிக்கு மீறி ஆசைப்படலன்னா அது கனவே இல்லையே மீரா. Well, I found a woman stronger than ever.